peacemakers of Christo. உன்மேல் அதிகமாக சுமையை குற்றத்தை சுமத்துகிறார்களா? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனத்துல, வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஜெபிப்போ. என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. எஸ் ராஜாவே, அந்நாளிலே நீர் யாருக்கும் தீர்ப்பு இடவில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் யாரை பற்றியும் குறை சொல்லவே இல்லை ஆண்டவரே. யாரை பற்றியோ நீர் கெட்டதாக பேசியவே இல்லை ஆண்டவரே. ஆனா சுவாமி, இன்றைய நாளில அப்பா, குறை சொல்லுகிறவர்கள் ஏராளம், முணுமுணுக்கிறவர்கள் ஏராளம், தவறாக பேசுகிறவர்கள் ஏராளம், ஒட்டு பேசுகிறவர்கள் ஏராளம், ஒன்று விட்டு பேசுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஆமாப்பா, மற்றவர்களை பற்றி இந்த உலகம் பேசுகிற உலகமாக மாறி போய் விட்டது ஆண்டவரே. பக்கத்து வீட்டுல ஓடி போய், சொந்தக்காரங்க வீட்டுல ஓடி போய் மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுகிற உலகமாக மாறி போய் விட்டது சுவாமி. ஆமாண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, அந்நாளிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் சதி திட்டங்களை வகித்தார்கள் ஆண்டவரே. உமக்கு எதிராக வகித்தார்கள் சுவாமி. எஸ் அப்பா, அவர்கள் செய்தது பாவம், துரோகம், மோசம், ஏமாற்றம், பொறாமை. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் மற்ற பிள்ளைகளை பற்றி, உம்முடைய சேவையை பற்றி அவர்கள் இழிவாக பேசினார்கள் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அதுதான்ப்பா இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. வெளிவேடக்காரனாக எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் நானாக வாழல ஆண்டவரே. அப்பா, நான் கணவனாக வாழல அப்பா ஆண்டவரே. நான் ஒரு தாயாக வாழல ஆண்டவரே. நான் தந்தையாக வாழல அப்பா. நான் மனைவியாக வாழல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நானாக இல்லை சுவாமி. எனக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு வேஷம், எனக்கு வெளியிலே இன்னொரு வேஷம் ஆண்டவரே. ஆமாப்பா, இருக்கிறவனை கண்டால், இல்லாதவனை கண்டால், நல்லவனை கண்டால், கெட்டவனை கண்டால், பணம் இருக்கிறவனை கண்டால், இல்லாதவனை கண்டால், தேவையானவனை கண்டால், தேவை இல்லாதவனை கண்டால், ஒவ்வொரு வேடமாக நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நேரத்திலும் வேடங்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, தேவனாகிய கர்த்தாவே, வெளிவேடக்காரன் தான் சுவாமி. உள்ளுக்குள்ள எதுவுமே இல்ல ஆண்டவரே. நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஆனா வெளியில நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளுக்குள்ள பயங்கர கடன்கள், நகைகள் இல்ல, பணங்கள் இல்ல ஆண்டவரே. ஆனா வெளியில நாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை போல காண்பித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உள்ளுக்குள்ள கணவன் மனைவி மத்தியில சண்டைகளும், பிரச்சனைகளும், மன குழப்பங்களும், மன வெறுப்புகளும் ஆண்டவரே. ஆனா வெளியில நாங்க ஒற்றுமையா இருக்கிறதை போல காண்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. என் குடும்பத்துக்குள்ள என் பிள்ளைகள் அடங்காமல் இருக்கிறார்கள். பயங்கர மோசமான குடும்பமாக என் குடும்பம் மாறிடுச்சு. ஆனா வெளியில நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க தான் பெஸ்ட் பிள்ளைங்கன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் வேஷக்காரி ஆண்டவரே. நான் வேஷக்காரன் அப்பா. என் குடும்பம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் ஆண்டவரே. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். நான் எவ்வளவு நோயில கடக்கிறேன்னு, எவ்வளவு வழியில கடக்கிறேன்னு, எவ்வளவு கடன்ல கடக்கிறேனோ, எவ்வளவு அவமானத்துல கடக்கிறேனோ, எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன்னு உனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் சுவாமி. நடக்க கூட முடியலப்பா ஆண்டவரே. வள்ளிக்குது ஆண்டவரே. இந்த உலகம் என்னை அடித்து அடித்து அப்பா ஒவ்வொரு நாளும் நான் மனவேதனைக்குள்ளாய் ஆய்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா டிப்ரெஷனுக்குள்ள போறேன்ப்பா. தெய்வமே, நான் வெளிவேடக்காரனை போல நடிக்கிறேனே அப்பா.
என் குடும்பத்துல நீ வரணும்ப்பா ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ வரணும்ப்பா. நீர் இல்லாம என்னால வாழவே முடியாது ஆண்டவரே. எனக்கு இந்த உலகம் வேண்டாம்ப்பா, நான் வெறுத்துட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் கணவனோட என்னால வாழ முடியலப்பா, என் மனைவியோட என்னால வாழ முடியல ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் என் மனம் உடைந்து போது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் மேலே மனமிறங்கும் ஐயா. அப்பா, நான் என் கணவனை காப்பாற்ற போராடுகிறேன் அப்பா. அவனை நான் காப்பாத்தி எனக்குன்னு அவனை வச்சுக்கணும் என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோமா ஆண்டவரே. அதே போல என் மனைவிப்பா, அடுத்தவன் சொந்தம் கொண்டாட பாக்குறான், நோய் சொந்தம் கொண்டாட பாக்குது. அவள் ஆண்டவரே மனம் உடைந்து போயிருக்கிறாள். அவளை அப்பா நான் தேற்றணும், அந்த பாக்கியத்தை கொடுங்க, என் மனைவி எனக்கு வேணும் என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஏசப்பா, நீர் வாங்கப்பா தேவனே. என் பிள்ளைங்கள்ட்ட என்னால போராடவே முடியலப்பா. ஏசப்பா, என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, என்ன ஒரு தொடப்பாங்கட்டைய போல என் பிள்ளைங்க பாக்குறாங்க ஆண்டவரே. இயேசுவே, என் மீது மனமிறங்குங்கப்பா. என் தெய்வீக கர்த்தாவே, நீர் உன் பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. எத்தனையோ பெற்றோர்கள் ஐயா பிள்ளைகளால மனம் உடைஞ்சு போய் சதஞ்சு போய் தைரியம் இல்லாம அப்பா நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பாவும் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நேச பிதாவே, அப்பா என் வீட்டுல இருக்கிற துரும்புகளை என்னால எடுக்கவே முடியலப்பா ஆண்டவரே. என் கணவன் துரும்பை, அவனுடைய காமங்களை, மோகங்களை, பொய்களை, பொறாமைகளை, ஆணவங்களை, திமுறுகளை என்னால எடுத்தே அவன்கிட்ட அன்பை வைக்க முடியல சுவாமி. அவன் அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவரே. அதே போல என் மனைவி அப்பா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு ஆண்டவரே குறை சொல்லிக்கிட்டு சீண்டி விட்டுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு அப்பா அர்த்தம் இல்லாததை பேசுகிறாள், வெறுப்பு தரதை பேசுகிறாள் ஆண்டவரே, புறக்கணிப்பதை பேசுகிறாள், பாவங்களை பேசுகிறாள், பழைய காலத்தை பற்றி பேசுகிறாள் ஆண்டவரே. ஏதாவது சொல்லி வம்புக்கு இழுத்துட்டு இருக்கிறாள் ஆண்டவரே. அவள் துரும்பை என்னால எடுக்கவே முடியலையே சுவாமி. ஏசப்பா, என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிள்ளைங்க வாழ்க்கை செழுமையா இருக்கணும்னு நான் படிக்க வச்சேன், வேலைக்கு அனுப்புனேன், திருமணம் செஞ்சு வச்சேன். இன்னைக்கு அவன் வாழ்க்கையெல்லாம் செதறுது ஆண்டவரே. குடிகாரனா மாறிட்டான் ஆண்டவரே. தகாத உறவுகள் வச்சிருக்கிறான்ப்பா. காசு உதாரித்தனமா செலவு பண்றான் ஆண்டவரே. குடும்பத்தை பத்தி நினைக்கிறதே இல்லையா ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் புள்ள வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவரே கேள்விக்குறியா மாறிடுச்சு ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பமும் செதறுவது, உடைவது, அழிவது யாரோ ஒருத்தனுடைய துரும்பினால் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரோ ஒருத்தன் செய்கிற தவறினால் ஆண்டவரே, அந்த தவறை நியாயப்படுத்தி கொண்டு உன் பிள்ளைகள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க. எந்த ஒரு மகன் மகள் ஆண்டவரே அப்பா துரும்பை வைத்திருக்கிறார்களோ அதை உம்முடைய இரும்பினால் அடிச்சு வரட்டுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் திருந்தணும், உம்முடைய குடும்பத்தை நீ காப்பாத்துங்க ஐயா. நீங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. பாவங்களை பிள்ளைகள் விடணும் ஆண்டவரே, சாபங்களை விடணும் ஆண்டவரே. அப்பா, தன்னுடைய தவறை திரித்து கொண்டு உம்மை பின்பற்றக்கூடிய கிருபையை கொடுங்க. முன்னாடி செல்லணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் குடும்பத்துல ஸ்டக்காய் போய் கூடாது ஆண்டவரே. வாழ்க்கை முன்னேறி செல்லணும் ஆண்டவரே. நீர்தான் வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ.
அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.